நீங்கள் இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மனம் புதிதாக வேண்டும்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். அல்லேலூயா. எதனால் வாழ வேண்டும்? தேவனுடைய சத்தியத்தினால். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்த சத்தியத்தினால் உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். அப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க தினமும் இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார் அப்படின்றத தினமும் கற்பனை பண்ணி பாருங்க, விசுவாசிங்க, அதை நம்புங்க, அதை பேசுங்க, அதை அறிக்கையிடுங்க, அதை உங்களுக்காக உரித்தாக்கி கொள்ளுங்க. நீங்க இந்த இயேசுவினுடைய மீட்பின் வெற்றியை தினமும் தியானிக்க தியானிக்க அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குன்னா நீங்க இதை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக தரித்திரரானீர், ஆகவே நான் இன்றைக்கு ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் உம்மாலே அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், சார் என் கையில பணமே இல்லை, நான் எப்படி சொல்றது? அதுதான் விசுவாச அறிக்கை என்பது. நீங்க விசுவாச அறிக்கையிடுங்க. உங்க கையில ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் இருப்பதை நீங்க நம்பி விசுவாச அறிக்கையிடுங்க. அப்பொழுது அவைகள் வர்றதை பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என்னுடைய மலட்டு தன்மையை மாற்றுகிறவர் நீர் அப்படின்னு சொல்லுங்க. உங்க வயிற்றில குழந்தை உருவாவதை நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை வியாதியா இருந்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னா, உம்முடைய தழும்புகளினால் நான் குணமானேன், நீர் உயிரோடு எழுந்த பொழுது நீர் வெற்றி பெற்றீரே, அதே போல நானும் வெற்றியை சுதந்தரிக்கிறேன்னு சொல்லி விசுவாசமா சொல்லுங்க. விசுவாசமா சொல்லுங்க. இயேசு சிலுவையில செய்து முடித்ததை விசுவாசமா சொல்லுங்க.